கடவுள் முருகனை ஒரு பொலிட்டிக்கல் டூல் போல பயன்படுத்தியிருந்தாங்க. சரி, இந்த முருகன் மாநாடுக்கு எத்தனையோ ஸ்பான்சர்ஸ் கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க, பொதுமக்கள்கிட்ட நிதி வாங்கியிருக்கீங்க, அறநிலையத்துறையில இருந்து பணம் எடுத்திருக்கீங்க. தெளிவினை மக்களுக்கு கொடுக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. இதுக்கு பாஜக உங்களை கேள்வி கேட்கிறது. இதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த சேம் திமுகவோட மாடலை காப்பி அடிச்சு இன்னைக்கு டிஎம்கேயோட பி டீம் போல் நடிகர் விஜய் அவர்களோட கட்சி உருவெடுத்து வருவதை நம்மால் காண முடிகிறது. ஆன்மீக பேச்சாளர் என்று வந்த ஒரு நபரை உடனடியாக சேலஞ்சோட அமைச்சர் சேலஞ்ச் ரவுடி மாதிரி பேசுறாரு, நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி. கட்சியோட தலையீடு அதிகமா இருக்கும் காரணத்தால் காவல்துறைக்கும் செயல்பட முடியும். உடனே போன் போது அமைச்சர் பேசுற வெளியே விடுங்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க? இல்ல டிரான்ஸ்பர் ஆகிறாங்க. ஆகவே அரசாங்கம் இதுல அதிக கவனம் கொடுத்து மக்களுக்கான கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2 வாரங்களுக்கு முன்பு நடந்த முருகன் மாநாடு, அதாவது முருகனை ஒரு பொலிட்டிக்கல் டூலாக திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்திய ஒரு வீக்கெண்ட். அந்த வீக்கெண்ட்ல எப்போதும் நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தமிழகத்திலே பெருமளவில் வாழக்கூடிய இந்துக்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்றத்தின் செல்வாக்கு தொடர்ச்சியாக குறைந்து வருவதை உணர்ந்தவர்கள் கடவுள் முருகனை ஒரு பொலிட்டிக்கல் டூல் போல பயன்படுத்தியிருந்தாங்க. சரி, இந்த முருகன் மாநாடுக்கு எத்தனையோ ஸ்பான்சர்ஸ் கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க, பொதுமக்கள்கிட்ட நிதி வாங்கியிருக்கீங்க, அறநிலையத்துறையில இருந்து பணம் எடுத்திருக்கீங்க. இதுல பெருமளவில் ஊழல் நடைபெற்றதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. உடனடியாக இந்து அறநிலையத்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட்டு எவ்வளவு பணம் கலெக்ட் பண்ணிருக்கீங்க, எங்க இருந்து வந்துச்சு, எதுக்கு செலவு பண்ணீங்க, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பணம் செலவாச்சு என்கின்ற தெளிவினை மக்களுக்கு கொடுக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இதுக்கு பாஜக உங்களை கேள்வி கேட்கிறது. இதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். பல கோடி ரூபாய் நீங்க பணம் வசூல் செய்திருக்காங்க முருகன் பேரில். இதற்கான வெள்ளை அறிக்கையை அறநிலையத்துறை வெளியிட வேண்டும் என்பதும் பாஜக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் வெறும் நடிகராக இருந்து எந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பது அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவரோட நிலைப்பாடு என்ன என்பதை மக்கள் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குட் ஃப்ரைடேக்கும் பக்ரீதுக்கும் வாழ்த்து சொல்ல தெரிவித்த உங்களுக்கு இந்துக்கள் பெருமளவிலே கொண்டாடக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ வாழ்த்து சொல்ல தெரியவில்லை. விநாயகர் சதுர்த்தி லீவுல படத்தை வெளியிட்டா கல்லா கட்டலாம் என்கின்ற உணர்ந்த நீங்க பல கோடி இந்துக்கள் வணங்கக்கூடிய விநாயகர் பெருமானோட விழாவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்றால் நிச்சயமாக கேள்விகளை தான் செய்யும். இது பேசிக்கா திமுகவோட மாடல். எப்படி சன் டிவில எல்லாம் விடுமுறை தின கொண்டாட்டம்னு போடுவாங்களோ அந்த சேம் திமுகவோட மாடலை காப்பி அடிச்சு இன்னைக்கு டிஎம்கேயோட பி டீம் போல் நடிகர் விஜய் அவர்களோட கட்சி உருவெடுத்து வருவதை நம்மால் காண முடிகிறது. எப்படி திமுக ஒரு மைனாரிட்டி பேஸ்ட் பார்ட்டியாக மாறி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ல போயிருச்சோ அதே மாதிரி திரு விஜய் அவர்களும் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இந்துவாக நிகழ்ச்சிக்கு பொட்டு வச்சிட்டோம்னா மட்டும் பத்தாது. நீங்க இங்க பெருமளவில் வாழக்கூடிய மக்களோட உணர்வுகளை மதிக்க வேண்டும். அதற்கான கேள்வியை பாஜக முன்வைத்தது. பட் அவரோட அரசியல் ஸ்டாண்ட் என்பது அவரோட விருப்பம் தான். நானும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தான் இருக்க போறேன், இந்த ஓட் தான் எனக்கு முக்கியம் விஜய் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இதை இந்துக்கள் ரொம்ப ஏர்லியா உணர்ந்து விட்டார். நல்ல விஷயம் அவர் பண்ணது. எங்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்துட்டார். என்னோட பாலிடிக்ஸ் என்பது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தான். இந்துக்களை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது. திமுக என்ன செய்யறாங்களோ அதான் நானும் செய்ய போறேன் என்பதை விஜய் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக மக்களுக்கு உணர்த்தி உள்ளார். கூட்டணி விஷயம் என்பது பிஜேபியின் மத்திய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. ஆனா தமிழகத்துல கூட்டணி தேவையா இல்லையா என்ற கேள்வியை முன்வைத்தால் நிச்சயமாக இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே ஒரு கூட்டணி அமைத்து தமிழகத்துக்கு மிகுந்த துரோகம் செய்யக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு அவசியமும் கட்டாயமும் இருக்கிறது. எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறோம், எப்படி கூட்டணி அமைக்க போறோம் என்கின்ற கேள்வி எல்லாம் 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய பாடத்தை அனைத்து கட்சிகளுக்கும் தெரிவித்துள்ளது. அதாவது பிஜேபியோட தொடர்ச்சியாக வளரக்கூடிய செல்வாக்கு என்பது நிரூபணமாகி உள்ளது. ஒரு 3வது அணை அமைத்து கூட 20% வாக்குகளை பிஜேபியினால் பெற முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறந்துள்ளது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினால என்னால சேலஞ்ச் பண்ண முடியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாம சென்னையிலயோ வட தமிழகத்திலேயோ போட்டியிட முடியுமா என்கின்ற கேள்வி அவங்களே அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ள வேண்டும்.
அதே போல கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ இல்லாம பல மாவட்டங்கள்ல டெல்டா பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமையோ இல்லைன்னா தென் பகுதிகளில் காங்கிரஸ் இல்லாமையோ திமுகனால் தனியா போட்டியிட முடியாது. திமுக இப்படி ஒரு கூட்டணி என்ற ஒரு பலத்தினை வைத்துக் கொண்டு போட்டியிடும் பொழுது எதிர்கட்சியினரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அவர்களை வீழ்த்தி 2011 அவர்கள் பெற்ற தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை அவர்களுக்கு பரிசளித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பது நம்பிக்கை. ஆனால் கூட்டணி முடிவு என்பது இன்னொரு எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இருக்கு, இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கு. தொடர்ச்சியாக பாஜக எதிர்கட்சியாக செயல்பட்டு மக்களுக்காக குரல் கொடுத்து அடுத்த 1.5 ஆண்டு காலத்தில் மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய இயக்கமாக செயல்பட போகிறோம். நிச்சயமாக அந்த சமயத்தில் மத்திய தலைமை ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். பரம்பொருள் அறக்கட்டளை மகாவிஷ்ணு மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவர் பாவமுனையத்தை பத்தி பேசினாரு, நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா அவரை விசாரணை பண்றதுக்கு முன்னாடியே தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்றாங்க. இதை எதை திசை திருப்பற மாதிரி இருக்கா? எப்படி உங்களோட பார்வை? நிச்சயமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக வருத்தமான விஷயம், தமிழக பள்ளிகளில் அதிகப்படியாக பலாத்காரம், குறிப்பாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இந்த செக்ஷுவல் அபியூஸுக்கு அதிகப்படியாக ஆளாகி கொண்டிருப்பது மிக மனவேதனையான விஷயம். இதுல ஈடுபடக்கூடியவர்களும் இளைஞர்களாக, அதாவது ரொம்ப சின்ன வயசு பசங்களாம் இந்த செக்ஷுவல் அபியூஸ்ல ஈடுபடுறாங்க என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தோட கல்வி எந்த அளவுல இருக்கு என்பதற்கு இதே ஒரு சான்று. குட் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல எஜுகேஷனை நீங்க மாணவர்களுக்கு கொடுத்திருந்தால் அவர்களை நல்வழிப்படுத்த முடியும். ஆனா மாணவர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்களோ இந்த அரசாங்கத்து மீது காவல்துறை மீதோ எந்த விதமான பயமும் இல்லாத காரணத்தினால் இப்படி ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் இருக்கக்கூடிய திருச்சி நகரத்திலே கூட ஒரு கூட்டு பலாத்காரம் நடந்த கொடூரம், தஞ்சாவூர்ல நடந்த கொடூரம் எல்லாம் பார்க்கும் பொழுது மிக மனவேதனையாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக கல்கட்டாவில் நடந்தது போல் மக்கள் வெகுடெழுந்து ரோடுக்கு வரப்போற நாள் வெகு தூரத்தில் இல்லை திமுக அரசாங்கத்துக்கு எதிராக. இந்த சம்பவங்களை மறைப்பதற்காக இன்று ஆன்மீக பேச்சாளர் என்று வந்த ஒரு நபரை உடனடியாக சேலஞ்ச் வர அமைச்சர் சேலஞ்ச் ரவுடி மாதிரி பேசுறார், நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி. இந்த ரேபிஸ்ட் எல்லாம் சும்மா விடாம 4 பேரை சுட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்காது. ஆனா அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இன்னைக்கு சென்னையில நியூஸ் பேப்பர் நான் படிச்சேன், நேற்று காலையில படிச்சேன். ஒரு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவி பலாத்காரம் செய்த பிறகு அந்த பெண்ணோட பெற்றோர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று சென்னை அண்ணா நகர்ல வைத்து அடித்து மிரட்டி நைட்டு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. ஆனா பலாத்காரம் செய்த அந்த பக்கத்து வீடுல கேன் போடுறன்னு அரெஸ்ட் பண்ணல. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட பெற்றோரை அந்த குழந்தை முன்னாடி அடிக்கிறாங்க. இதை நான் பேப்பர்ல படிச்ச விஷயம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் சரி செய்வதை விட்டுவிட்டு சம்பந்தமே இல்லாதவர்களை கைது செய்து உங்கள் வீரத்தை காட்டுவது அழகில்லை. அரசாங்கம் உடனடியாக பெண்களோட சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும் என்று திமுக ஆட்சி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மரூர் ராஜா ஒருத்தனை கைது பண்ணாங்க போன வருஷம். அந்த ஆளு பாத்தீங்கன்னா செஞ்சி மஸ்தானோட ரைட் ஹேண்டுன்னு சொல்றாங்க, திமுக பொறுப்புல இருக்காங்க. இப்படி கட்சியோட தலையீடு அதிகமா இருக்குன்னு காரணத்தால் காவல்துறைக்கும் செயல்பட முடியவில்லை. உடனே போன் போது அமைச்சர் பேசுற வெளியே விடுங்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க? இல்ல டிரான்ஸ்பர் ஆகிறாங்க. இந்த சூழ்நிலை மாற வேண்டும். தமிழகம் மற்றொரு பஞ்சாபாக மாறிவிடக் கூடாது. இதை பாஜக தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகிறது. இந்த கஞ்சாவை பத்தி, இந்த போதையை பத்தி ஒரு 2 ஆண்டுகளாக மிக கவலை அதிகமாக இருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தான் போர்ட் பக்கத்துல ஒரு போட்டை பிடிக்கிறாங்க. அந்த போட் ரெஜிஸ்டரிங் ஆகிட்டு ராமநாதபுரம் ரெஜிஸ்டர் இருக்கு. ராமநாதபுரத்து ரெஜிஸ்டர் ஆன ஒரு போட்டு இங்க இருந்து போயிட்டு அவ்வளவு தூரம் கடல்ல பயணிச்சு குஜராத் பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல போயிட்டு போதை பொருள் எடுத்துட்டு வர்றதுக்கு போதுங்க. அப்ப தமிழகத்துல எவ்வளவு ஈஸியா இந்த போதையை மார்க்கெட்ல விடலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று. ஆகவே அரசாங்கம் இதுல அதிக கவனம் கொடுத்து மக்களுக்கான கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.